இந்த புதிய வருஷத்துல உங்களோட பணத்தை சேஃபா ஆனாலும் நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஃபண்ட் நீங்க செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் ஏஎம்எஃப்ஏ ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பெஸ்ட் லாஜிக் ஆஃப் ஃபண்ட் 2026ல எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். எந்த ஃபண்ட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எந்த ஃபண்டில் நம்ம பணம் போடலாம், அண்ட் மெயினாக என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்ட்டு மார்க்கெட் டேட்டாவோட வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்களை ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டாக மாற்ற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். செபி கைட்லைன்ஸ் படி இந்தியாவோட டாப் 100 கம்பெனி தான் லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு பெரிய பிளேயர் தான் சொல்லணும். அவ்வளோ ஈஸியா அவங்களை ஷேக் பண்ண முடியாது. எதுக்காக லார்ஜ் கேப்? உங்க ஃபண்ட் மேனேஜர் உங்களோட பணத்தை மினிமம் 80% லார்ஜ் கேப் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதனால மார்க்கெட்ல இன்ஸ்டெபிலிட்டி இருந்தாலும் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் ஆகாது. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மாதிரி. பிகினர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் டிசம்பரோட லேட்டஸ்ட் டேட்டா பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணிருக்க டேபிள்ல டாப் பர்ஃபார்மிங் லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுத்திருக்கேன். ஃபண்ட் பர்ஃபார்மிங் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லார்ஜ் கேப் ஃபண்ட், இந்த ரெண்டு ஃபண்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்க்கும்போது ரொம்ப கன்சிஸ்டன்ஸா 19ல இருந்து 22% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லார்ஜ் கேப் வைஸ் பார்க்கும்போது இது ரொம்ப நல்ல ரிட்டர்ன் சொல்லலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வைஸ் பார்க்கும்போது இதுல இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ காலம் கவனிங்க. கோட்டாக் லார்ஜ் கேப்ல பாத்தீங்கன்னா 0.6% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு. அதே மாதிரி நிப்பான் லார்ஜ் கேப்ல பார்க்கும்போது 0.66% இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இது ரெண்டுலயே இருக்கு. என்னைக்குமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கிற ஃபண்ட் சூஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கிற ஃபண்ட் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுக்கணும். ஒரு 3 ஃபண்ட் எடுக்கணும்னா அதுல எது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கோ அதை சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களோட லாங் டேர்ம் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ரிமெம்பர், ஈவன் 0.1% கூட 10 to 15 இயர்ஸ்ல பார்க்கும்போது பெரிய டிஃபரன்ஸ் தரலாம். நெக்ஸ்ட் ஏஎம் பார்க்கும்போது பெரிய ஏஎம் இருக்கிற ஃபண்டுக்கு மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஒரு சேஃப்டியான இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் செக்டார் அலோகேஷன் வைஸ் பார்க்கும்போது நம்மளோட பணத்தை ஃபண்ட் மேனேஜர் எங்க போடுறாங்க. இந்த லேட்டஸ்டான செக்டார் அனாலிசிஸ் பாருங்க. ஆல்மோஸ்ட் 1.5 lakhs crores ஃபினான்சியல் சர்வீஸ் செக்டார்ல தான் இருக்கு. இது இந்தியாவோட எக்கனாமிக் growth பேத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இந்தியா முன்னாடி போனா இந்த செக்டாரும் முன்னாடியே போகும். நெக்ஸ்ட் எமர்ஜிங் செக்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா லைக் ஆட்டோமொபைல், ரீட்டைல் அண்ட் கேபிட்டல் குட்ஸ், இந்த மாதிரி செக்டார்ஸ்ல 2025 முடியும் போது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு. இது ஃபியூச்சர்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் நம்புறாங்க. ஸ்டாக் பிக்ல பார்க்கும்போது ஸ்டாப்ல இருக்கிறது யாரும் பாத்தீங்கன்னா கடந்த சில மாசமா பெரிய ஃபண்ட்ஸ் எல்லாருமே டாடா மோட்டார், இன்ஃபோசிஸ் மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது டெக்னாலஜி அண்ட் ஆட்டோ செக்டர் மேல இருக்கிற புல்லிஷ் சென்டிமெண்ட்டை காட்டுது. எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி டேட்டா படி பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் சம் ட்ரெடிஷனல் யூட்டிலிட்டிஸ் இதுல இருந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்திருக்காங்க. சோ இந்த செக்டார்ஸ்ல நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னைக்குமே உங்களோட போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் பேலன்சிங் இருக்கணும். லார்ஜ் கேப் பாத்தீங்கன்னா லோ ரிஸ்க், மாடரேட் ஹை ரிட்டர்ன் கிடைக்கும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லாவே ஹேண்டில் பண்ணும். பிகினர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்டான வழியா இருக்கும். நெக்ஸ்ட் மிட் கேப் பார்க்கும்போது மீடியம் ரிஸ்க், பொட்டன்ஷியலி ஹை ரிட்டர்ன்ஸ், பட் லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது மோர் வேலிடிட்டி இருக்கும். அடுத்து ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் அண்ட் வெரி ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல், பட் மற்ற ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுல ரொம்ப ரிஸ்க் அதிகம். சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோல 40ல இருந்து 50% லார்ஜ் கேப் ஃபண்ட்ல வைக்கிறது தான் ரொம்ப சேஃப் அண்ட் ஸ்மார்ட்டான மூவ். இந்த வருஷம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோலை நீங்க அச்சீவ் பண்ண இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் யுவர் எஸ்ஐபி, மந்த்லி எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஆவரேஜா பை பண்ண ஹெல்ப் பண்ணும். செகண்ட், லாங் டேர்ம் விஷன். மினிமம் 5 to 7 இயர்ஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை ஃபீல் பண்ண முடியும். தேர்ட், டெரிவரிஃபிகேஷன். உங்களோட மொத்த பணத்தையும் ஒரே ஃபண்ட்ல போடாம மினிமம் 2 to 3 ஃபண்ட்ஸ்ல நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்டான விஷயம், செபி அண்ட் ஏஎம்சியோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு சில பாயிண்ட் கொடுத்துருக்கேன். Mutual fund investment as subject to market risk. Please read all scheme related documents carefully.
பிஃபோர் இன்வெஸ்டிங். இந்த வீடியோவில் நான் காட்டின ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் தான். இது ஃபியூச்சரில் இப்படியே ரிட்டர்ன்ஸ் தரும்னு நம்ம கேரண்டி தர முடியாது. மார்க்கெட் கண்டிஷன் மாறும். இந்த வீடியோ ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு எது கரெக்ட்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபினான்ஷியல் டிசிஷனுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்களோட ஃபினான்ஷியல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண எந்த ஃபண்டு உங்களுக்கு சூட்டபிள்னு தெரியலையா, போய் நீங்கள் என்னோட வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போடுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் உங்களை சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Nalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme related documents carefully. Please verify official details before acting.